அண்மைச் செய்தி. தமிழகத்தில் 12 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தகவல் வெளியிட்டிருக்கிறது. இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். 12 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தகவல் வெளியிட்டிருக்கிறது. கடலூர், அரியலூர், தஞ்சை, திருவாரூர், நாகை உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என தகவல் வெளியாகியிருக்கிறது. இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் லாவண்யா. அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். லாவண்யா, தமிழகத்தில் இன்று 12 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கும் நிலையில் எந்தெந்த மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருக்கிறது? மற்ற மாவட்டங்களில் மழையுடைய நிலவரம் எவ்வாறு இருக்கும்? வணக்கம் உமா. மாலத்தீவு மற்றும் பூமத்திய ரேகையை ஒட்டிய இந்திய பெருங்கடல் பகுதிகள் முதல் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகள் வரை ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் அநேக இடங்களிலும் அதே போல புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை இன்று பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தல் வழங்கியுள்ளது. குறிப்பாக கடலூர், அரியலூர், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தமிழகத்தினுடைய வானிலையை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் அண்மை காலமாகவே ஒரு மழையை சந்திக்கக்கூடிய ஒரு வானிலையாகத்தான் இருக்கிறது. அதிலும் குறிப்பாக தமிழகத்தின் தலைநகரான சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு என்னவென்றால் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும், அதிகபட்ச வெப்பநிலை 32 டிகிரி செல்சியஸிலிருந்து 33 டிகிரி செல்சியஸ் வரையிலும், குறைந்தபட்ச வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸிலிருந்து 26 டிகிரி செல்சியஸ் வரையிலும் இருக்கும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதே போல மீனவர்களுக்கான எச்சரிக்கை எதுவும் தற்பொழுது வரை கொடுக்கப்படவில்லை. உமா, உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி லாவண்யா.